வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்காது 0 பாயிண்ட் லக்ஷ்மி. சுவாமியோ என்ன ஷார்ட் இது அப்படின்ட்டுருக்கு. இந்த சாமி வந்து நம்ம சுவாமியை சொல்ல சாமியோ அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒம்மம்மா ருஷ்டி, அதாவது துருப்பிடிக்காது அப்படின்ட்டு ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்ல. அது மாதிரி நாளை 25 வயசு வரைக்கும் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன். நிறையா பேர் என்னை கேவலமாலாம் திட்டிருக்காங்க, இத்தாச்சோட்டு பிள்ளை ஆகிட்டு நான் கிரிக்கெட் விளையாடுறீங்கன்னு. அப்பேற்பட்ட கிரிக்கெட் லவருங்க நான். உண்மையாலுமே நிறைய டைம்ஸ் இருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் பேட்லேருந்து சின்ன பிள்ளைலேருந்து அது அவ்வளோ எனக்கு பிடிக்கும். கிரிக்கெட்னால் எனக்கு உசுறு. சொல்லணுன்னா என்னை புதைக்கும் போது 2 ஸ்டெம்பு பால்லாம் கூட வச்சு புதைங்கிற லெவலுக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படி. ஸோ அப்படிப்பட்ட எனக்கு இது மாதிரி கிரிக்கெட் யார் விளையாண்டாலும் ரொம்ப ஸ்பெஷல் தான். இதோ நேற்று கூட ஸ்ட்ரீட்டில் விளையாண்டாங்க, நின்று பார்த்துட்ருக்கேன் பையனை வச்சுக்கிட்டு. ஓகே, எனிவேஸ் இந்த இடத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்மளுடைய சுவாமி பிலீவ் பிகம் அவரோட ஷார்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இதுக்கு எடிட்டிங் பண்ணி கொடுத்தாங்களே, சுவாமியே பண்ணியிருந்தாலும் சூப்பர், யாராச்சும் கிரெடிட்ஸ் இருந்தாலும் சரிங்க, வேறு லெவலுங்க. எவ்ரி ஷார்ட் டப் 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 டப்னு அந்த சவுண்டு, அவரோட அந்த ஷார்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. எனக்கு சுவாமியோட அந்த கிரிக்கெட்டோட ஹிஸ்ட்ரி தெரிலங்க. யாராச்சும் தெரிஞ்ச சீரியஸ்லி தெரில, கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையுமே அவரோட அந்த கிரிக்கெட் ஷாட்டு, அவர் அங்கே கிளம்பி போனது, அந்த வலைப்பயிற்சின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது சும்மா விளையாடுற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தம்பி, நீங்கள் வேறு இந்த பக்கம் வெள்ளித்திரையில் வருவீங்கன்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். பெங்களூர் அன்றைக்கி இது போயிடாதீங்க, எப்போ பார்த்தாலும் அந்த டீமுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க, நாங்கள் சிஎஸ்கே ஃபேனு. சரி, மனசில் இருக்கிறதுல எங்கேயாச்சும் சொல்லணும்ல, அதுக்காக சொன்னேன். எனிவேஸ் இந்த இடத்துல அவரோட ஷார்ட் பார்க்கும்போது அவ்வளோ பிடிச்சிருந்தது, அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சு. பொதுவாக எனக்கு இந்த சீரியல்லே நான் ரொம்ப மிகைப்படுத்தி கொண்டாடுறேன்னு இருக்காதிங்க, நான் நேசிக்கிறேன், புரியுதுங்களா? நான் ஒரு விஷயத்தை அவ்வளோ நேசிப்பேன், ரொம்ப ரசிப்பேன். அதனால தான் இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் அப்படியே நானும் குதூகலமாகி சந்தோஷமாகி சொல்லுவேன். அதே மாதிரி தான் அவர் அந்த கிரிக்கெட் விளையாடுற அந்த ஸ்டைல் எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்படியே அந்த இடத்துலையே நின்று அந்த ஷாட் அடிக்கிறார், நல்ல பவர் அவரோட ஷாட்டில். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ரீசெண்டாக ருத்ரன் இது மாதிரி ஒரு சாங் போட்டு அந்த பொட்டு வச்ச அப்படின்னு போட்டிருந்தார்ல அந்த சாங், அதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன் அவர் பவுலர் அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக கூட அவரு கூட ஒரு அப்டேட் கொடுத்துருந்தார், கேப்சர் பண்ணியிருந்தேன். அந்த அப்டேட்டை உள்ளே போய் எடுக்கணும், எங்கே வச்சுருக்கேன்னு தெரில. இருந்தாலும் அதாவது கேலரிக்குள்ளே சொல்கிறேன். சரி, இருந்தாலும் அவரையும் இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறேன். நமக்கு பிடிச்சவங்க பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கும்போது இன்னும் பிடிக்கும்ல. கிரிக்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால மறுபடியும் அந்த இடத்துல அழுத்தமாக சொன்னாலும் ரொம்ப ஸ்பெஷல் ஷாட்டு. அவர் கிளம்பி போனதெல்லாம் பார்த்தா ஏதோ சண்டே ஒரு லீவ் நாள் ஒரு கிரிக்கெட் எப்படின்னு விளையாடுறது அப்படிங்கிறது வேறு. பட் இருந்தாலும் அது வலைப்பயிற்சி எடுக்கிறாருன்னா கொஞ்சம் நோட் பண்ணுற மாதிரி இருக்குது. தலை, நீங்கள் வெள்ளித்திரையில் தான் வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். இங்கெல்லாம் எங்கேயும் போய்டாதீங்க தலை, நாங்கள் பக்கம்னு போயிடுவோம். இருந்தாலும் நான் ஹாப்பி தான் எங்கே போனாலும். சரி, எனிவேஸ் இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட்ஸ், ரொம்ப சூப்பரான ஸ்டைலிஷான ஷாட்டு. அது பாருங்கள், அவர் அந்த கிரிக்கெட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வச்சு ஒரு பேக்கில் சூப்பராக வந்து பிலீவ் பிகம் அப்படிங்கிற அந்த பேக்கோடு போகிறத பார்க்கும்போது சந்தோஷம்தான். நம்மளும் பாட்டை போட்டுருவோம். பொட்டு வச்ச தங்க கூடம் ப்ரமோவில் நாங்கள் மகுடம். ஆல்ரெடி ப்ரமோவே ட்ரெண்டிங்கில் இன்னும் இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி அவரும் ட்ரெண்டிங்கான அப்டேட் கொடுக்கும்போது ஹாப்பி தான். சரி, உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.